வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வீடியோவோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். அண்ணா, நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? யாருங்க? கோயம்புத்தூர் மாப்பிள்ள. இல்லைங்க அண்ணா, நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? யாருங்க? கோயம்புத்தூர் மாப்பிள்ள. பாவுண்டா, ஏன்டா அவரை போட்டு இந்த அடி அடி இருக்கிறீங்க? இவன் ரொம்ப நல்லவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது. நீங்கள் ட்ரோல் பண்ணுற அளவுக்குலாம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளலாம் அவ்வளோ தப்புலாம் பண்ணலை. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, ஆல் இஸ் வெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸ் வந்து ராகுலோட இதில் வந்து பின் பண்ணிருப்பார். அதை நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அது அவரே ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். நான் வேறு ஒரு விஷயமா சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் வேறு ஒரு விஷயமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. அதனால் வியூஸ் எல்லோரும் புரிஞ்சிக்கணும். அந்த ஆல் இஸ் வெல்லுன்னு சொன்னது வந்து நமக்கு வியூஸுக்கு வந்து அட்வைஸ் பண்ண தான் அவர் சொன்னார். இதுக்கு மேலே எல்லோரும் நீங்கள் பரவாயில்ல, அவர் தவறிட்டார், நான் வந்து அவரை ஞாபகம் வச்சிட்ருக்கேன், நீங்களும் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூஸுக்கும் வந்து அவர் அட்வைஸ் பண்ணது தான் அது. யாரும் இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஆளுங்க எல்லாருமே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அவரை ஏன் அவரை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னா, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அவரும் அதை சொல்லிட்டாரு. அதனால் மற்றவங்க இந்த கண்டென்ட் எடுத்து ஒரு கான்வர்சேஷனாக போட்டு வியூஸுக்காக அவரோட இமேஜை நீங்கள் டேமேஜ் பண்ணாதீங்க. ஓகேவா? இது நான் சொல்லுன்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அப்ப நான் கக்கிடுறேங்க. முதல்ல தாத்தா, மணலி எப்படி போகணும்? மணலி நேரா போகணுமா? சரி பாய். என்ன மாடுலேஷன்றாது? அந்த அக்காவே நீ தோக்கடிச்சிட்ட மாஸ்ரா. இவ்வளவு பெரிய சிங்கிள் பெட்டு வெறும் 200 ரூபாய்க்கு தரோம். இதோட ஆக்சுவல் ரேட் பாத்தீங்கன்னா 2700 ரூபாய். வெறும் 200 ரூபாய்க்கு தரோம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா சண்டே. டைம் சண்டேவா? பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. ஸ்வீட் சாப்பிடலாமா? நீ வீகன் தானே? மாடு நான் குட்டிக்காக வச்சுக்கிற பால் எடுத்து இப்படி ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுறியே, நீலாம் ஒரிஜினலா வீகன் தானா? ப்ரோ, கண்டிப்பா சாப்பிடலாம். ரைட்டா, அவன் பொருள் எடுத்து அவனுக்கே போட்டிங்களா? ஐயோ, தப்பா பேசுற மாதிரி இருக்கு. நான் ஒரு ரேட் படிச்சாங்க. நான் 10 ரூபாய். எப்படிப்பட்ட சீன் எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க பாத்தியா? காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நானு.